Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது உளுந்து போண்டா. அதாவது நார்மலா நம்ம நடுவுல ஹோல் போட்டு செய்வோம். இது அப்படி கிடையாது. கொஞ்சம் நம்ம குட்டி குட்டியா அதாவது குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இது கூட தேங்காய், மிளகு, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம உளுந்து 100 கிராம் எடுத்து ஒரு 1.5 hours நான் சோக் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு அரிசி மாவு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நிறைய குடிக்காம இருக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதாவது மிளகு தூள் கிடையாது, மிளகு தட்டி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது தேங்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைனர் எடுத்துக்கலாம். இதில் தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதாவது உளுந்து அரைக்கிறப்போ தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம இதையை தண்ணி இல்லாமல் வடிச்சுக்குவோம். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் மாற்றிக்கலாம். தண்ணியை நம்ம நல்லா வடிச்சிட்டோம். இப்போ நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பாதி மிளகு ஆட் பண்ணிக்கலாம். பாதி அப்படியே க்ரஷ்டாகவே நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இதுக்கு பச்சை மிளகாய், தேங்காய், அதாவது இந்த மாதிரி சில்லு மாதிரி உடச்சி வச்சுக்கணும். வெங்காயம், நம்ம கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். பெப்பர். இப்போ நம்ம அரைச்சதை பார்த்திங்கன்னா இதெல்லாம் கெட்டியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து அதாவது நம்ம போடுற மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் இருக்கணும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நிறைய இழுக்காது. இப்போ நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டோம், அதனால் உப்பு தேவையில்லை. இப்போ நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே தண்ணியில் நனைச்சி நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் அரிசி மாவு ஆட் பண்ணலைன்னா உளுந்து கூடையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சுருங்க. எண்ணெய் அதிகமாக இழுக்காது. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி உளுந்து அந்த கழிஞ்ச தண்ணியே இருக்குது. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இதில் எடுத்துனா ஒட்டாமல் வரும். ஈஸியாகவும் நம்ம போட்டுக்கலாம். அப்படியே நான் போடுறேன். இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்கிறேன். குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டேன். அதாவது ஹை ஃப்ளேம் வேண்டாம். உள்ளே இருக்கிற மாவு வேகாது. அதனால் நான் அதாவது மீடியம் ஃப்ளேம், அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோன்னா வெந்துடும். கடைசியாக அந்த பொன்னிறமாகிற டைமில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த உளுந்து போண்டா அதாவது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைனா மாதத்துக்கு ஒரு 3 டைம் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா போன் நல்லா ஸ்ட்ராங்காகும். ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இந்த உளுந்து போண்டா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பொன்னிறமாயிடுச்சு, எடுத்துக்கலாம். சுவையான உளுந்து போண்டா ரெடி. நான் உளுந்து போண்டா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.